அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவிடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவனா தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செஞ்சான் அப்படின்னா அது அவனுக்கு தர்மமாக இருக்கிறதா அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த பதிவு புகாரி நூலில் பதியப்பட்டிருக்கு. பொதுவாக நாம் தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அதனால் ஏகப்பட்ட சிறப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளை ஆபத்துகள்லேருந்து பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்குது. இன்னும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மனைவிக்கும் இன்னும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் செலவு செய்கிறது அந்த குடும்ப தலைவனுடைய கடமையாக இருக்குது. அப்படிப்பட்ட கடமையை கூட தர்மமாக இருக்கிறதா இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாமளும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்த விதமாக நம்மளுடைய குடும்பத்துக்காக அதிகமாக செலவு செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழ எல்லாமல் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.